பிரேஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான விளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை விளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாங்கள் கடந்து போகவும், நீர் எங்கள் வாழ்க்கையிலே செய்த நன்மையான சாட்சிகளை உம்முடைய கர்த்தாவுடைய வசனத்துக்கு அப்பா இந்த நாளிலே மகிமைப்படுத்தி நாங்கள் கொடுக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. ஆத்துமாவை தேற்றுகிறார், ஆவியை பொழிகின்றார். ஆத்துமாவை தேற்றுகிறார், ஆவியை பொழிகின்றார். ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் கிருபை என்னை தொடரும். ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் கிருபை என்னை தொடரும். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். எடுத்து வாசிக்கலாம் பெரியமார்களே. சங்கீத புத்தகம் 34 சங்கீதம் 22 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்துமாவை மீட்டுக் கொள்கிறார், அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, ரட்சிக்கப்பட்டவர்களோ ரட்சிக்கப்படாதவர்களோ சரீர மரணம் என்பது எல்லாருக்கும் உண்டு என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாகிய நமக்கு ஆத்ம மரணத்தை குறித்து தெளிவான வெளிப்பாடு உண்டு, அப்படித்தானே? ஆகவேதான் இந்த வசனத்தில் நமது ஆத்மா எந்த விதத்திலும் பாவங்களினாலோ சோர்வுகளினாலோ ஆண்டவரை விட்டு பிரிந்து சோரம் போய்விடாதபடிக்கு ஆத்துமை குறித்து எப்பொழுதும் கவனமுள்ளவராய் கர்த்தர் இருந்து அதை மீட்டுக் கொள்கிறார் என்று வேதம் சொல்கிறது. அதுவும் அவரது பரலோக பணிக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியக்காரனுடைய ஆத்மாக்கள் மீது கர்த்தர் மிகவும் கவனமாய் இருப்பார். ஏனென்றால் அவர்களது ஆத்மா சோர்ந்து போய்விடுமே, ஆனால் அவர்களை கொண்டுதானே தமது ஊழியத்தை அவர் நடத்த வேண்டும். எனவே அவர்கள் மீது எந்த குற்றமும் வந்து அவர்கள் அதனாலே சோர்ந்து போய்விடாதபடி அவர்களை எப்பொழுதும் வித்தியாசமான முறையிலே பாதுகாத்து உற்சாகப்படுத்தி நடத்துவார். இந்த வசனத்தை மெய்ப்பிக்கும்படியாக நடந்த ஒரு சாட்சி இன்றைக்கு நாம் கேட்போமா? கர்த்தர் இந்த சாட்சியின் மூலமாக மகிமைப்படுவாராக. எனக்கு அருமையானவர்களே, இந்த சாட்சி நடந்த அந்த வேளையிலே நான் இங்கே மாதவரம் பகுதிக்கு வரவில்லை. அப்பொழுது நான் ஊழியக்காரனாகவும் இல்லை. ஆண்டவருடைய சமூகத்தை ஜெபித்து யாருக்கெல்லாம் ஆண்டவர் என்னை போய் ஜெபிக்க சொல்கிறாரோ அவனுக்கு நான் ஜெபித்து கொண்டிருந்த வேளை, சபையெல்லாம் ஒன்றும் ஆகாத வேளை, நான் பேங்க்கில் வேலை செய்து கொண்டிருந்தேன். பெரிய மச்சிலே அப்போ நான் வீட்டிலே இருந்தேன். நான் அப்போ அங்கே தான் எனக்கு வீடு. ஒரு நாள் நான் என்னுடைய ஆஃபீஸ்லேருந்து வரதுக்கு முன்னால் எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. அது எங்கேன்னு வந்ததுன்னா, பெங்களூர்லேருந்து என்னுடைய அக்கா ஃபோன் பண்ணாங்க. அப்பா தம்பி, இன்றைக்கி அம்மா இதில் பிருந்தாவன் எக்ஸ்பிரஸில் வராங்க, ராத்திரி வந்து அது வந்து அங்கே சேர்ந்துரும்ப்பா, அதனால் நீ வந்து என்ன பண்ணிக்க, அவங்கள கூட்டிகிட்டு போயிடு ஒரு 7:30 மணி போல் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், சரிக்கா நான் வந்து அவங்கள கூட்டிகிட்டு போய்ட்றேன் ஸ்டேஷனுக்குன்னு சொல்லிட்டு 5 மணிக்கு நான் வீட்டுக்கு வந்தேன். வந்து என்னுடைய பெரியமன் பஸ் ஸ்டாண்டில் இறங்கும்போது ஒரே கூட்டமாக இருந்தது. என்ன போய் எட்டி பார்க்கும்போது அங்கே யாரோ ஒரு வாலிப பையன் வலிப்பு வந்து கீழே விழுந்து கிடக்கிறான். ஆனால் கையில் வாட்ச் இருக்குது, எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கான், கழுத்தில் செயின் போட்டுக்கிட்டு இருக்கான். பார்த்தா ஒரு பணக்கார விட்டு பிள்ளை போல இருந்தான். ஆனால் அதுக்கு யாருக்கும் உதவி செய்ய முடியல. ஏன்னா வலிப்புனா நிறைய பேர் தொட மாட்டாங்க. தூரத்துலேருந்து ஒரு கீ எடுத்து அவன் கையில் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. நான் கிட்ட போய் அவனை தூக்கி பிடிச்சி ஒரு சோட
சோடா வாங்கிட்டு சொல்லி அந்த சோடா கொடுத்து அவனை தூக்கி உட்கார வச்சு எழுப்பின உடனே என்ன அப்படி ஒத்து பார்த்தான். தம்பி எங்கேருந்து வரீங்க அப்படின்னு. நான் கேகே நகருக்கு போகணும் அங்கிள் அப்படின்னா. சரி பாப்பான்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோ பிடிச்சி அவனை ஏற்றி அதை உட்கார வச்ச உடனே அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு சின்ன பையன் என்கிட்ட வந்து அவன் சொன்னான், அங்கிள் இவருடைய வீட்டுக்கு பக்கத்தில் தான் நான் இருக்கிறேன், நானும் மற்றும் ஆட்டோவில் தான். சரி வாப்பா வந்து காட்டி, ஏன்னா இவர் மயக்கமாக இருக்கிறாரு, நீ ஏறிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஏற்றி உட்கார வச்சுட்டு நான் போய் அவனுடைய வீட்டுக்கு போய் சேரும்போது கிட்டத்தட்ட 6:45 ஆயிடுச்சு அந்த டைமுக்கு. அப்போ எனக்கு உள்ளூர ஒரு பயம். எங்கள் அம்மா வயசானவங்க, அவங்க 7:30 மணிக்கு வந்து பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ் இறங்கும்போது உடனே அவங்களை இறக்கி வீட்டுக்கு கூட்டின்னு வரணும். அந்த ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது என்ன பண்ணுறது, டைம் ஆகிட்டே இருக்குது, எனக்கு உள்ள ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்காண்டவரே, எப்படியாவது இந்த தம்பியை கொண்டு போய் வீட்டில் சேர்த்துட்டு நான் உடனடியாக வந்து இங்கே வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவசரமாக அந்த தம்பிக்கு ஜெபம் பண்ண அவனுக்கு ஒரு சத்துருடைய போராட்டமாக இருந்தது. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே அந்த பையனுக்கு அந்த நாளிலே ஒரு பூரணமான விடுதலை கர்த்தர் கொடுத்தார். அந்த சந்தோஷத்தோடு அங்கேருந்து அடுத்த ஆட்டோ பிடிச்சி நான் நேராக இதுக்கு ஸ்டேஷனுக்கு வரும்போது கிட்டத்தட்ட 8:15 மணி ஆயிடுச்சு. 7:30 மணிக்கு வர வேண்டிய பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ் 8:15 அன்னைக்கு நான் வந்து சேரும்போது உள்ளே ஓடும்போது வெளியில் இருந்த ஒரு போர்ட்டர் பார்த்து கேட்டேன், பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ் வந்துருச்சாங்க அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், என்னைக்கோ கரெக்டாக வர்ற வண்டி என்னைக்கு என்னமோ தெரில சார், 1 மணி நேரம் லேட்டாக வருது, இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஆகும் பிறகு போக உள்ள அப்படின்னாரு. எனக்கு பெரிய சந்தோஷம். நான் உள்ளே போய் சேர்ந்து ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணும்போது பிற்பாடு அந்த வண்டி வரவும் என் மேலே எந்த குற்றமும் சுமராதபடி என் தாயாரை பத்திரமாய் கொண்டு வந்து வீட்டில் சேர்க்கவும் கர்த்தர் அதுக்கு கிருபை செய்தார். எனக்கு அருமையானவர்களே, அவருடைய ராஜ்யத்தின் படிக்காக நாம் சில காரியங்களை பொறுப்பெடுக்கும் பொழுது இந்த மாதிரி சொந்த காரியங்களிலே நாம் பாதிக்கப்படுவது உண்டு. ஆனாலும் அந்த நேரத்தில் நம்மீது எந்த குற்றமும் சுமந்து விடாதபடி, ஏனென்றால் என்னுடைய குடும்பத்தில் அப்போ எல்லாருமே ரட்சிக்கப்படாத இருந்தவங்க. என்ன சொல்லுவாங்க, வயசான ஒரு அம்மா வரும்போது அவங்கள போய் கூட்டின்னு வரதை விட்டுட்டு இந்த நேரத்தில் யாரோ ஒரு பையனை கூட்டிகிட்டு கேகே நகருக்கு போனியப்பா அப்படின்னு பேசுவாங்க என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆனாலும் கூட அந்த நாளிலே எனக்கு எந்த பிரச்சனையும் வராதபடி எப்பொழுதும் 7:30 மணிக்கு சரியாக வர வேண்டிய அந்த வண்டி அந்த நாளிலே பார்த்து அவர் சொல்லி சிரிக்கிறாரு. 7:30க்கு ஷார்ப்பாக வந்துடும் சார் பிருந்தாவன் மட்டும். ஆனால் இன்றைக்கி என்னமோ 1 மணி நேரம் லேட்டுன்னு. நான் 8:20க்கு உள்ளே நுழையவும் எங்கள் அம்மாவை அந்த நாளிலே சரியான வேளையிலே போய் சந்தித்து அவளை வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்க கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். வேதம் என்ன சொல்கிறது பாருங்க, கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்துமாவை மீட்டுக் கொள்கிறார், அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது என்று சொல்கிறது. இந்த வசனத்தின்படி அப்படியே என் மீது எந்த குற்றமும் சுமராதபடி கர்த்தர் அந்த நாளிலே அந்த வண்டி எனக்கு லேட்டாக வர வச்சு கர்த்தர் கிருபையாக என்னை காத்துக்கொண்டார். என் ஆத்துமா சோர்ந்து போகாதபடி கர்த்தர் மீட்டுக் கொண்டார். நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான விளைக்காய் பார்க்க நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. அப்பா, உடைய ராஜ்ய பணிக்கென்று அழைத்திருக்கிற நாங்கள் அநேக காரியங்களை சந்தித்து செய்ய வேண்டியவர்களாய் இருக்கிறதுனாலே சில வேளைகளிலே எங்களுக்கு நேரிடுகிற சில சோதனைகள் எங்களுக்கு கெட்ட பெயரை வர வைக்கக்கூடிய அப்பா காரியங்களாக இருந்தாலும் கூட தகப்பனே, எங்கள் ஆத்மாவை நீர் மீட்டுக்கொண்டு எங்களை காத்துக்கொள்கிற தெய்வனாகவும் எங்கள் மீது குற்றம் சுமராதபடி பாதுகாக்கிற தெய்வனாக இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து வழிநடத்தும், பாதுகாத்துக்கொள்ளும், பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Thank you.